ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ஒரு செல்லிங் தான். ஒரு செல்லிங்கோட க்ளோசிங் வச்சுருக்காங்க. காலைல ஒரு பையிங் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் செல்லிங். அந்த 26,250 ரீச் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து மேலே போனால் தான் அடுத்த ஃப்ளோ வரும்னு சொல்லிட்டு ஸோ கண்டினியூஸாக வந்து இப்போ செல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் என்னென்னா ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. அதை பிரேக் பண்ணல, இப்போ வரைக்கும் பிரேக் பண்ணாமல் தடுமாறிட்டு தான் இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து மார்னிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஒரு நெகட்டிவ் சைட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது 25,900 942 இப்போ க்ளோசிங். ஸோ 900 கீழே ஓப்பன் ஆனாலே 25,800 வரைக்கும் வந்துடும். இன்னும் ஒரு 2 இன்ட்ராடே செஷன்ஸ் தான் இருக்குது ஒரு புது வருஷம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ நாளை கழிச்சு ஒரு ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் 2 கான்ட்ராக்ட் மட்டும் தான் இருக்குது இந்த 2025. ஸோ அது நல்லபடியாக முடிப்பாங்க, ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடிப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் வந்து ஒரு சின்ன செல்லிங்கோட தான் முடிக்கிறாங்க. டிஐ என்ன தான் பை பண்ணாலும் எஃப்ஐ வந்து செல்லிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு தான் வந்து பெரிய குறையாக இருக்குது. எஃப்ஐ அதை எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்க, திரும்ப உள்ளே வருவாங்கன்னு தெரில. ஸோ 25,800 பிரேக் பண்ணுச்சுன்னா 25,800 900 பிரேக் பண்ணுச்சுன்னா 800 வரைக்கும் ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டியில். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து கூட ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை அப்படின்னா 800 வந்துட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஐடி கொஞ்சம் நல்லாவே செல் ஆகிருந்தது. ஸோ அடுத்த லெவல்ஸ் அதை பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன செல்லிங் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மேபி அந்த ட்ரெண்ட் லைன்லேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு ரிவர்சல் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பேங்கிங் வந்து ஸ்டில் அந்த சைட்வேஸ் தான். இதுலேயும் அந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து தான் க்ளோசிங் வச்சுருக்கான். ஓகேங்களா. ஸோ அதை பிரேக் பண்ணி உள்ளே வரல. ஸோ சப்போர்ட் எடுத்து தான் க்ளோசிங் வச்சுருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீடெஸ்டிங்காக கூட நான் பார்க்குறேன். ஸோ திரும்ப மொமெண்டம் பாசிட்டிவில் திரும்பிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இது இந்த இயரை வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடிப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் தெரில, ஜஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து ஸ்விங்கு தான் போட்டுட்ருக்கான். எனக்கு ஓகே தான். பெருசாக வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஐடியில். ஸோ கண்டினியூஸாக வந்து இங்கேருந்து ஒரு லாங் ரன்னுக்கு ரெக்கவரி கொடுத்துருக்கும் போது ஸோ ஒரு சின்ன செல்லிங் போகிறதுனால தப்பு இல்லை. ஸோ இப்போவும் அது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு திரும்பினா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸ்டில் ஆன் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது ஐடி வந்து நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். எல்லோரும் சொல்கிறாங்க ஐடி திரும்பிடும் சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி வந்து ஒரு லாங் ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ரேலியில் தான் இருக்கான். ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவான்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியும். ஸோ இதுக்கப்புறம் ஹெவி வெயிட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஹெவி வெயிட்ஸில் சம் டிஸ்டர்பன்ஸ் வேறு என்னை சுற்றி இருக்குது. அண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கோல்டு. ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸ் வந்து போட முடியல. ஸோ ரிலையன்ஸ் நான் சொன்ன பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபார்மேஷனில் தான் இருக்கா. நெக்லைன் பிரேக் அவுட் 1532. அதுக்கு கீழே ரேலி கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக செல்லிங் போகலாம். ஸோ ரிலையன்ஸ் வேறு செல்லிங் இண்டிகேட் பண்ணுறானே, பேட்டர்ன் ஃபார்மேஷன் வேறு. பையிங்க்கு ஏதாவது திரும்புடா, அப்போ தான் மார்க்கெட் நல்லா ரெக்கவரி ஆகும். இன்ஃபோசிஸ் ஓகே, ஒரு அப் ட்ரெண்டில் சப்போர்ட்டில் தாங்க இருக்கான். இன்ன வரைக்கும் இன்ஃபோசிஸ்லாம் வந்து பிரேக்கு கீழே ஆகலை. ஐடி செல்லானாலும் இவன் இதில் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கான். பட் வந்து பெருசாக ரிவர்சல் எதுவும் இல்லை. ஸோ சப்போர்ட் இருக்குது. மேபி சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ 2-3 நாளாக. ஸோ அதனால் என்னால் ப்ராப்பராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக பண்ணுறேன். ஓகேங்களா. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.